ரிசர்வேஷன்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். திருமாவளவன் அவர்கள் மட்டும் அருந்ததிகள் ஆதித்தமிழர்கள் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு மீடியா முன்னாடி கொடுக்கட்டும். நான் இந்த பேரவையில் இல்லைங்க, ஆதித்தமிழர் பேரை விட்டு வெளியே போயிட்டு நேராக திருமாவளவன் கட்சியில் விசிகளை போய் சேர்ந்துடுறேன். செய்யட்டும், சொல்லுங்க. ஆரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வந்தேரிகளை ஒழிக்க வேண்டும், இந்த வந்தேரிகள்னு சொல்லி தங்களானையோ அல்ல அந்த வந்த மக்களையோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஆரத்தி ஒரு வார்த்தை, அவன் வந்தேரி இல்லை, அவங்களும் நம்முடைய மக்கள் தான், அவங்க வந்து இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டாங்க, இப்போ திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்களுடைய ஆரத்தி கூட இருக்கிற நாகர்களுக்கு அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சீன் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் அறுதியர்கள் வந்து வந்தேரிகள் இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துருக்கு. நாயக்கர் மேலே வெள்ளக்கார மேலே ஏன் விளப்போம்ன்றது எனக்கு தெரியும். சக்கிலியில் வரலான்ற ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கோம். எங்களை விமர்சனம் பண்ணுறவங்க அந்த புத்தகத்தை ஒரு முறை வாசிச்சு பாருங்க. அண்ணன் மதிவணன் அவர்கள் கல்வெட்டு வேலைகள் இருந்துட்டு பல பேர் வெளியே போயிருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலைவர் நடத்துக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அது பிரச்சனை அவர் கிடையாது. அவர் வந்து இந்த சமூகத்துக்கு எது நல்லது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த பாட்டில் கடைசியில் ஒரு வரி வரும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போனோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போனோர்க்கு உதவாமல் போகும். இந்த பாடல் வரி கடைசி வரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட அந்த லாஸ்ட் வரி என்னன்னா, அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து அவர் சீராய்வு பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு உச்ச நீதிமன்றத்தில். ஏற்கனவே அருந்ததியர் சமூகம் வந்து அடுக்கப்பட்ட முறையில் அடிமுட்டையாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஒரு வழக்கை வென்று மீட்டு எடுத்திருப்பது, உள்ளிடஒதுக்கீடை மீட்டு எடுத்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. ஆனால் இந்த சாதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை அலகழிக்க வேண்டும். இந்த சீராய்வு மண்ணால் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் அதை திரும்ப செய்கிறாருன்னா, இவர்களை அலைக்கழிக்க வேண்டும், ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து இதை பேசி தடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு. அவருடைய முயற்சி இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நான் ஹிட்லரோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறேன். என்னென்னா, நான் இது வரைக்கும் பார்த்த திருமாவளவன் வேறு. இப்போ எனக்கு சில விஷயங்கள் புரியும் போது, நான் சில விஷயங்களை பொருத்தி பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு ஹிட்லர் மாதிரி தெரிகிறாரு. அவர் எப்படி ஹிட்லராக தெரிகிறாருக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. எடி ஜாக்கு அப்படிங்கிற யூதர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் வந்து த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாமே இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிற உலகத்தில் வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தேன் அப்படிங்கிறது வந்து அந்த புத்தகத்தில் விவரித்து எழுதிப்பார். அந்த புத்தகம் வந்து நான் யாருக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அருந்ததியர் மக்களான உங்களுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த புத்தகத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் வந்து நம்ம யூதர்கள்னு தெரிஞ்சால் நம்ம ஜெர்மனில் வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யூதர்கள்ன்ற மறைச்சி அவரை வந்து கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்றாங்க, அனாதை ஆசிரமத்தில். அதுவும் அவர் அங்கே அனாதையாக வளர்றாரு, அனாதையாக படிக்கிறாரு, அனாதையாக வளர்ந்து பெரிய லெவலில் முன்னேறி வர்றாரு. அந்த அனாதையாக நல்ல அந்த யூனிவர்சிட்டியிலே ஃபஸ்ட்டாக வரவும் அவரை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கான வேலை ஜாப்பையும் கொடுத்தாங்க. ஒரு கையில் ஜாப் ஆர்டரு, ஒரு கையில் வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க்கு. இப்போ இதை வந்து யார்கிட்டையும் சொல்லணும், யார்கிட்டையும் சொல்ல முடியல, தனக்கு உறவினர்கள் யாருமே இல்லைன்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இருந்தும் சொல்ல முடியாத நிலைமை, அவர்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை. அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து மிகுந்த வழியோட இந்த வெற்றியை இந்த கனமாக நம்ம கொண்டாடி ஆகணும்னு சொல்லி தன்னுடைய பூர்வீகத்தை தேடி, அதாவது தன்னுடைய பெற்றோர்களுக்கு வீடை தேடி போகிறாரு. அங்கே வீட்டுக்கு போனால் அந்த பெற்றோர் வந்து அங்கே இல்லை. இரவு நேரத்தில் அங்கே ஒரு நாய் இருந்திருக்கு. அந்த நாய் அவர் வளர்த்த நாய். அந்த நாய் வந்து அவங்க வளர்க்குற நாயினால அவர் தேடி கொஞ்சி விளாண்டுட்டுருக்கு. அப்புறம் பெட்ரோலை காணான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு நைட்டெல்லாம் அப்படியே அசந்து அந்த வீட்டு கட்டில் படுத்து தூங்குறான். பொழுது விடியதுக்குள்ளே, அதாவது விடிய காலை ஒரு 5 மணி போல் வந்து டம்முன்னு கதவை தட்டுற சத்தம். குறிப்பாக சொன்னால் கதவை தட்டலை, கதவை உடச்சிட்ருக்காங்க. உடச்சி அந்த கதவை திறந்து பார்த்து இவர் போய் பதட்டமாக திறந்து பார்த்தாருன்னா அவரை சுற்றி ஹிட்லருடைய நாஜிக்கள் கூட அது கிடையாது. அது ஆக்சுவலாக அந்த கதவை தட்டி உடச்சது எல்லாமே தான் சின்ன பிள்ளையில பார்த்து வளர்ந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த தன்னுடைய உறவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த தன்னுடைய சுற்றம். அவங்க வந்து இவர் வீட்டு கதவை உடச்சி அடித்து உள்ளே திறந்து
இவரை வந்து நிர்வாணப்படுத்தி இவருடைய நாயை வந்து குத்தி கொண்டு கிழிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து நடந்துச்சு. இவரை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இந்த விஷயத்தை வந்து அவர் கல்லூரிகளில் படிக்கும்போதே அவருக்கு தெரியும். என்னென்னா இங்கே வந்து நாஜிக்கள் வந்து யூதர்களை வந்து கொடுமையாக ஒடுக்கிட்டு இருக்காங்கன்ற சூழ்நிலை இங்கே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து ஜெர்மனில் வந்து நம்ம யூதர்கள் தெரியக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை அவர் படிக்கும்போதே உணர்ந்துருந்தார். அது வந்து இவர் வீட்டுக்கு வரும்போது இவருக்கு இந்த மாதிரியான விபத்து நடக்கும்போது இவர் யோசிக்கிறாரு, தன்னுடைய பெற்றோர்கள் அப்போ என்ன ஆனாங்கன்னு பயப்படுறாரு. இவரை கொண்டு போய் ஒரு வதை முகாமில் அடைக்கிறாங்க. வதை முகாமிலிருந்து அவர் எப்படி மீண்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட நீட்சியாக இருக்கும் அந்த புத்தகத்தில் வந்து. ஆனால் நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பேசுகிறேன். என்ன காரணம்னா, அந்த எடி ஜாக்கு இருக்கார்ல, அவர் வந்து உறவுன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னுடைய பங்காளின்னு நினச்சேன், இவங்க தான் என்னை வந்து பக்கத்து இருக்காங்க எதிர்த்து இருக்காங்க என்னை வந்து தாக்குனாங்க, நாஜிக்கள் கூட தாக்கலை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ இந்த நாஜிக்கள் கூட தாக்காத அளவுக்கு ஹிட்லர் இந்த மக்கள் ஜெர்மன் மக்கள் மத்தியில் என்ன ஒரு விஷமத்தை விதைச்சிருந்தாருன்னா, யூதர்கள்லாம் வந்தேரிகள், அவர்களை வந்து நாம் வந்து நம்ம நாட்டில் வந்து அவர்கள் இருக்கிறனால தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ அதன் வெளிப்பாடாக தான் இந்த மக்கள் வந்து யூதர்களை கண்டாலே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நாடு முழுவதும் யூதர்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா, ஹிட்லர் வந்து என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, இப்போ ஜெர்மன் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து ஒரு வறுமை திடீர்னு ஏற்பட்டுருச்சு. அந்த நாடு வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் வந்து வெகுவான மக்கள் வந்து வறுமையில் இருப்பாங்க, பணவீக்கத்தில் இருப்பாங்க. இந்த சூழலை கையில் எடுத்துகிட்டு இந்த ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் இந்த மக்கள் நம்முடைய நாட்டில் நாம் இவ்வளவு தூரம் துன்புறுவதற்கு யார் காரணமாக இருக்காங்கன்னா, இந்த மாதிரியான யூதர்கள் இங்கே பெருவாரியான நம்மளுடைய அரசு பதவிகள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, இப்படி பெருவாரியான பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க, அதனால் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம தெருவில் போயிட்டோம், நடுத்தெருவுக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். உண்மையிலே இந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து பௌத்தத்தை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சில பறையர்கள் நிறைய பேர் பௌத்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க, அருந்தர்களும் பௌத்தத்தையும் கடைப்பிடிக்கிறோம். அதாவது பழைய சாக்கியர்களாக நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம வந்து இந்த வெறுப்பை கையில் எடுக்கிறதுல வந்து நாங்கள் அருந்தர்கள் கையில் எடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிற அனைவருமே வெறுப்பை தான் இந்த தமிழக மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு இருக்காங்க. அந்த வெறுப்பு எப்படி உருவாகுதுன்னா, பலவீனத்தின் அடிப்படையில் தான் உருவாகுது. ஒருத்தன் பலவீனமானவன் என்ன செய்வான்னா, பலமானவனுடன் மோதுவதற்கு வெறுப்பை தான் உமிழ்வான். ஆனால் இங்கே அருந்தர் சமூகம் வந்து அப்படிப்பட்ட பலமான சமூகம் கிடையாது. அப்படி இருந்தும் இவர்களுக்கு ஏன் இந்த உள்ளிட ஒதுக்கீடு மீது இந்த அருந்தர் மக்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஐயா அதியமான் அவர்கள் திண்டுக்கல்லுக்கு நடந்த அந்த உள்ளிட ஒதுக்கீடு வெற்றி விழா மாநாட்டை வந்து அவர் சொன்னார், இதுதான் பிரச்சனைக்கு அடிப்படையே இதுதாங்க காரணம். இவர்களுக்கு உண்மையிலே இடஒதுக்கீடு தர வேணும் அப்படிங்கிறது தரக்கூடாது என்பதெல்லாம் வேற. இவன் எங்கேயோ வேற்றுக்கிறவர்களிருந்து நாம இங்க வந்து இதை குதிச்சுட்டோம் போடணும், வேற்றுக்கிற குதிச்சுட்டோமா இல்ல கேட்கிறேன். நேற்றைக்கு அருந்தர்கள் உள்ளிட ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வாங்கினதை பற்றிலாம் இவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாதுங்க. இவன் ஆந்திராவில் வந்து வந்தான், அதனால் இவனுக்கு எப்படி இங்கேருந்து இடஒதுக்கீடு தரலாம், இவனை போய் அங்கே போய் வாங்க சொல்லணும்னு விரட்டணும் அப்படின்றது தான் இங்கே விதைக்கப்பட்டுள்ள முக்கியமான விஷம கருத்து. இந்த கருத்து வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பாசிச சக்திகள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு யூதர்கள் வந்து மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு ஆளானது நம்ம எல்லாம் படித்தோம். ஹிட்லருடைய வதை முகாம் நமக்கு தெரியும், நிர்வாணமாக ஓட விட்டு சுடுவாங்க, பல்வேறு கொடுமைகள் நடந்துச்சு. இது எல்லாமே வெறுமனே யூதர்களுக்கு மட்டும் நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சோம்னா இல்லை. இதே இலங்கையில் நம்ம தமிழ் மக்கள் மீது சிங்களவர்கள் கட்டி அவிழ்த்து விடப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தின் விளைவு என்னவாச்சு, அங்கே நம்ம லட்சம் தமிழர்களை நம்ம இழந்தோம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நம்ம வந்து அருந்தர்களாகிய நாங்கள் வந்து இதே ஒரு சிக்கல் வந்து இங்கே எந்த ஒரு சமூகத்தின் மீதும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நம்ம ஒரு சாதி ஒழிப்பு காலத்தில் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அருந்தர் மக்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டியல் சம மக்கள் மத்தியில் வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிட்டே இருக்காங்க. அது யார் செய்யறான்னு உங்களுக்கே தெரியும். அந்த சீமான் செஞ்சிட்டு இருக்காப்புல ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிறாரு. எஸ்சி ஏ, அதாவது எஸ்சியில அருந்ததி இருக்கு 20 இடம், எஸ்சி பறையர் தேவேந்திரருக்கு ஒண்ணுமில்ல முட்டை. இந்த பாருங்க இருக்கு. பார்த்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது உண்மைதான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இருக்க மாதிரி ஆள் செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முட்டை தான். அந்த யூனிவர்சிட்டி வந்து அருந்தர்களை விட்டுட்டு
மற்ற சமூகத்தை 0-0ன்னு போட்டு வச்சுட்டு அறுதிகளுக்கான ஒரு இடஒதுக்கீடு தர்றோன்ற மாதிரி காமிச்சிட்டு, ஆனால் செலக்ட் பண்ணும்போது இவங்க பூரா அன்ஃபிட்டு, இவங்க வந்து குவாலிட்டி இல்லை, குவாலிஃபை இல்லை அப்படி சொல்லி அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறுமனே தேவேந்திரர்களையும் ஆதி திராவிடர்களையும் அவங்க நியமிச்சாங்க. இந்த உண்மையை மறைச்சிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு எத்தனை பேர் வேலை கிடைக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு சீமான். வந்து இது மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம்னு சீமானுக்கு தெரியாதா? இது ஒரு ஹிட்லரின் போக்கு. சரி, இது மாதிரி விஷயங்கள் தான் ஹிட்லரோட போக்காக இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி திருமாவளவனும் அதே போக்கை தான் கையில் எடுக்கிறாரு. சீமான் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் திருமாவளவனும் சொல்கிறார். திருமாவளவனும் எங்கே பார்த்தாலும் அறுதிகள் மட்டுமா வந்தாங்க, மற்ற எல்லாரும் தான் வந்தாங்க, அவங்கெல்லாம் ஒடுக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. அப்போ திருமாவளவனும் திருமாவளுடைய அந்த மண்டைக்குள்ளேயும் அந்த காலளவு மலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மலம் இருக்கிறது. அறுதர்கள் ஆந்திராவிலேருந்து வந்தவர்கள் என்ற மலம் தான் அது. சீமான் கூட இன்னும் போய் எங்கேயும் வழக்காடு மன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போகலை. ஆனால் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கே போய் கதவை தட்டி இன்றைக்கி திருமாவளவன் பெயரில் விசிகாவின் சார்பாக உள்இட ஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னா இவ்வளவு நாள் இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறேன், சமூக நீதி பேசுகிறேன், இந்த தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்திருக்காரு. அவர் முழுக்க முழுக்க தன்னை ஒரு பறைய சமூகத்தின் தலைவராக தான் அவர் உணர்ந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. சரி, போகட்டும். சீராய்வு மனுவால் அவர் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஆதித்தமிழர் பேரவை சார்பாகவும் நாங்களும் சீராய்வு மனுவுக்கு எதிர் மனு போட ரெடி ஆகிட்டோம். அதுவும் நாங்கள் நம்பர் ஆகிரும், நாங்கள் பார்த்துக்குறோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திருமாவளவனை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் ஹிட்லரோட கனெக்ட் பண்ணேன்னு நான் யோசிக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஹிட்லருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹிட்லருடைய ஜெர்மனில் நடந்த கொடுமைகளையும் யூதர்கள் அனுபவித்த வழிகளையும் பேசணும் நம்ம. அதே மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தினால நிகழ்ந்த தமிழ் தேசியத்திற்காக போராடிய ஈழத்தில் நடந்த பிரச்சனை நம்ம பேசணும். இது எல்லாமே வெளியே நடந்தது. இன்சைட் ஆஃப் த கேரக்டர்னு ஒரு கேரக்டர், அந்த லீடரோட கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேரக்டர் திருமாவளவனுக்கு ஆக பொருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஹிட்லருடைய கேரக்டர் எப்படின்னா, ஹிட்லர் ஒரு நாட்டுக்கு படையெடுப்பார். அந்த நாட்டுக்கு வந்து படையெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் வந்து போயிட்டு நாங்கள் தங்கத்தை வந்து மதிப்பிழக்க செய்வோம், தங்கத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கிறனால தான் நாடு நாசமாக போகுதுன்னு சொல்லி சொல்லுவாப்புல. அப்படி சொல்லும்போது மக்கள் படைகள் திரளும். ஆமாம், தங்கம் எதுக்கு இவன் கொழிச்சு வச்சுருக்கான், அவன்கிட்டலாம் பிடிங்க, அதை போல அதெல்லாம் பிடிக்க விரட்டி விடுங்க, தங்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தான் அவன் தங்கத்தை நோக்கி தான் வேட்டையாட துவங்குறாரு. இப்படி துவங்கப்பட்ட ஹிட்லருடைய போர்கள் எப்படி நடந்துச்சுன்னா, ஹிட்லர் வந்து எந்த ஒரு நாட்டுக்கு கொள்ளையடிக்க போனாலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்கள செத்த பணத்தில் இருக்கிற பல்ல இருக்கிற தங்கத்தை கூட பிடிங்கி எடுத்துட்டு அந்த பாடி தூக்கி போடுவாங்களே தவிர ஒருபோதும் தங்கத்தை அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கியதே கிடையாது. ஆனால் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா, தங்கம் வேண்டாம், தங்கம் ஒழிக, தங்கத்தெல்லாம் மதிப்பிழக்க செய்யணும், உலகமெல்லாம் நம்ம ஆட்சி செய்து தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பை கெடுத்து விட்டால் இந்த பணக்காரர்கள் எல்லாம் வீழ்ந்து விடுவார்கள், நம்ம ஏழையெல்லாம் மேலே வந்து விடுவோம் என்று அவர் பிரச்சாரம் செய்துதான் இங்கே வந்து ஒரு ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த ஹிட்லருடைய வீழ்ச்சி வந்து அவருடைய அத்தனை பிரார்த்தனமும் உண்மையிலேயே அவர் வந்து தங்கத்தை கொள்ளையடிக்க தான் வந்திருக்காருன்ற விஷயங்கள் வெளிப்பட்ட பிறகுதான் அவர் மிகப்பெரிய அளவு தோத்து போறார். இந்த வரலாறெல்லாம் திருமாவளவனுக்கும் தெரியும். திருமாவளவன் என்ன செய்கிறாரு, தலித்னு சொல்லி பேசுவோம், பட்டியல் சமூக ஒற்றுமை பேசுவோம், தமிழ் தேசியம் பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் சமூக ஒற்றுமை ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒற்றுமையை பற்றி பேசி பேசி தான் அனைத்து சமூகத்துக்குமான தலைவர்னு சொல்லி அனைத்து சமூகத்திலையும் படித்த இளைஞர்களை கூட தன் வசப்படுத்திக்கிட்டார். சரி, படுத்துக்கிட்டு ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் பண்ணுவார்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அவர் குறிப்பிட்டு பறைய சமூகத்துக்காக மட்டும்தான் வேலை பார்த்தார். அதாவது ஒரு ஹிட்லர் கையில் எடுத்த ஒரு விஷயம் வந்து பொதுவாக இருக்கும், உங்கள் நலனுக்காக வர்றோன்ற ஒரு பாசிச சிந்தனை உடையவர்களுடைய பொது புத்தி அதுதான். பொது நலன் மாதிரி பேசுவாங்க, ஆனால் செய்யறதெல்லாம் சுயநலமாக தான் இருக்கும். அந்த மாதிரி சுயநலத்துக்காக பொது நலத்தை காலி கூட பண்ண தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக திருமாவளவன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னாடி அம்பலப்பட்டு நிற்கிறார். ஆக இந்த புள்ளியில தான் நான் பொருத்தி பார்க்குறேன். திருமாவளவனுக்கும் ஹிட்லருக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. திருமாவளவனுக்கும் இதே சீமானுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. ஏன்னா இருவரும் தமிழ் தேசியம் பேசுவார்கள், ஆனால் அறுதர்களை வந்து வந்தேர்கள் என்று சொல்வதில் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க. ஆக இவர்கள் வந்து பாசிச சக்தியுடைய ஒரு கைகூலிகள் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக பல விஷயங்கள் இன்னைக்கு அம்பலப்பட்டு இருக்காரு திருமாவளவனும் சீமானும். இதையெல்லாம் முன்பே கணித்த ஐயா அதிகமான அவர்கள் என்ன செஞ்சாரு, இவர்களை வெறுமனே தமிழர்கள் என்று சொன்னால் பத்தாது, இவர்களை ஆதி தமிழர்கள் என்று சொல்லணும் அப்படி சொல்லி உறக்க சொன்னார். இன்னைக்கு நாங்கள் ஆதி தமிழர்ரா அப்படி சொல்லி நிற்கிறோம். அப்போ இந்த ஆதி தமிழர் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஏன் வந்தோம்னா, சீமானே ஒரு படத்தை சொல்லியிருப்பார் தம்பின்ற படத்தில், இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி
நான் தமிழன்கிறதே ஆதி தமிழன்ற வார்த்தையோடு சேர்த்து நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் நெருக்கடியான நிலைமையில் அருந்தர்கள் நிற்கும் போது வன்மத்தை கொட்டுவதற்கு இந்த சமூகத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாசிச சக்திகள். அதுவும் இடஒதுக்கீடுலாம் நாங்கள் சும்மா கேட்கலைங்க. பாருங்க யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்க. ஒருத்தர் செருப்பு தைக்கிற தொழில் பண்ணுறாங்க, ஒருத்தர் தூய்மை பணி பண்ணுறாங்க, இன்னும் பல பண்ணை அடிமையாக இருக்காங்க. இப்படி பல்வேறு தொழில்களில் அங்கங்கே அருந்தர்கள் எழுந்து வெளியே வர முடியாத சூழலில் இன்னைக்கு முன்னேறிய தலித் அல்லது ஆதிக்க தலித் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி தங்களை வந்து கட்டமைச்சாங்கன்னு பார்த்தோம்னா, பின்புறத்தில் கிறிஸ்துதாஸ் காந்தி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிகள் இருக்க வேண்டிய ஒரு ஆதி திராவிட நலத்துறை கண்ட்ரோலுக்கு பள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட 80 பள்ளிகள் ஆதி திராவிடர் மக்கள் வாழக்கூடிய, அதாவது பறையர் சமூகம் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கு. 15 பள்ளிகள் வந்து தேவேந்திர சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கு. எஞ்சி இருக்கிற 5ஓ 3ஓ பள்ளிகள் மட்டும்தான் அருந்தர் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மிக அருகில் இருக்கும். ஆக கல்வியில அவங்க பெருமளவு முன்னேறி வருகிறார்கள் என்பது நாங்கள் பெருமை தான் படுறோம், சந்தோஷம் தான். இன்னைக்கு படித்தாதான் நம்ம லைஃப் முன்னேறும் அப்படிங்கிறதுல வந்து எப்படி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, எப்படி நாடார் மக்களும் ஒரு படித்தாதான் வாழ்க்கை முன்னேற முடியும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, அப்படிதான் நாங்களும் படித்து முன்னேறுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிறோமே தவிர ஒருபோதும் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மற்ற மக்களை வீழ்த்தி விட்டு நாங்கள் எழுந்து வரணும், மற்றவர்களை சுரண்டி நாங்கள் வேலை வரணும்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது. உள்ளிட ஒதுக்கீடை ஐயா கலைஞர்கள் கொடுக்கும்போது அது எப்படி கொடுத்தாருன்னா, உள்ளிட ஒதுக்கீடை தானே கொடுக்க முடியும்னு தான் கொடுக்குறாரு. அதை போயிட்டு வெளியேந்து கொடுக்க முடியுமா? எந்த ஒரு ரூல்ஸுமே இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. அப்படின்றப்ப உள்ளேருந்து தான் கொடுக்க முடியும். இது நாம் ஒன்றும் வெளியே இருக்கிற சமூகம் இல்லை. பிசி எம்பிசி அவங்க ஒரு கேட்டகரியில் உள்ளே இருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஒரு கேட்டகரி உள்ளே இருக்காங்க. அப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த 10% இடஒதுக்கீடு வாங்கினாங்களே இடபிள்யூஎஸ், அவங்க வெளியே இருக்கிற மக்களாக இருக்காங்க. அப்போ அதுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு உள்ளீடு ஒதுக்கீடு அதுக்கு, அதாவது வெளியே இருக்கிற 50%ல அவங்க ஒரு உள்ளீடு ஒதுக்கீடு 10% கையில் எடுக்கிறாங்க, மிச்சம் 40% வெளியே விடுறாங்க. அப்போ அந்த 40% வெளியே விடுறாங்களே அது பொது சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இடபிள்யூஎஸும் ஒரு உள்ளீடு ஒதுக்கீடு தான். அந்த இடபிள்யூஎஸை கூட எதிர்த்து களமாடாத நான் ஒரு சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு மனு செய்யலை, ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எதிர்ப்பு குரல் கூட பதிவு பண்ணாரான்னு தெரியல. ஆனால் இதே அருந்ததி மக்கள் வந்து எங்களுடைய பிரதிநிதியாக திருமாவளவன் என்ன பண்ணோம், தேர்தலில் ஜெயிக்க வச்சோம். அருந்ததி மக்கள் வாழும் பகுதிகளெலாம் திருமாவளவனுக்கு கிளைய ஆரம்பித்து திருமாவளவன் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம்னா எதுக்கு அனுப்பணும்? போய் அருந்ததி உள்ளீடுக்காக அங்கே குரல் கொடுப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தை வழக்கு போய்கிட்டு இருக்கு. இவர் போய் அங்கே பேசுவார் தானே இங்கே அருந்ததி மக்கள் நம்பி அவர் முன்னாடி அமைப்பாய் திரண்டு அத்தனை வளர்ச்சி பணிகளும் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? கடைசியில் இந்த அருந்ததி மக்களுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை இழைத்து விட்டார். அருந்ததி மக்களை அமைப்பாக்கி அருந்ததிகளை திரட்டி கொண்டு போய், குறிப்பாக சொல்லணும்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அருந்ததிகளை திரட்டி மாபெரும் தலைவராக தன்னை காட்டிக்கொண்டு, பிறகு பறையர் சமூக மக்கள் வாழ்கின்ற அந்த கடலூர் பக்கம் போய் நான் பெரிய தலைவர் தான் பாரு முன்னாடி எவ்வளோ பேர் மக்கள் நிற்கிறாங்க காமிச்சு, இப்போ அவருடைய ஆதரவை திரட்டி விட்டு, அப்புறம் மேலும் மேலும் பல்வேறு துறைகளை சார்ந்தவருடைய ஆதரவும் திரட்டி விட்டு இன்றைக்கி அருந்ததிகளை அதோகதியில் நிறுத்திவிட்டு, இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வந்து ஒரு தலைவனாக அவர் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்வார்னு நான் இந்த அருந்ததி மக்கள் ஒருபோதும் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் செஞ்சிட்டார். அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு அமைப்பு என்பது அனைத்துக்குமான அமைப்புன்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டாலும் ஒரு நெருக்கடியான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழலில் அந்த அமைப்பு வந்து யார் பக்கம் நிற்குதுன்றதை வச்சு அது யாருக்கான அமைப்புன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியான சூழலை இன்னைக்கு திருமாவளவன் வந்து நின்றுருக்காரு. அவர் தன்னுடைய புத்தியை காமிச்சிட்டார். இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதி கொடுத்த அவர் அப்படி சொன்னார்னா, இந்த உள்ளீடு ஒதுக்கீடை வழங்கிய ஐயா கலைஞர்கள் என்ன சொன்னார், சாதி பற்று கொண்டு அதனால் பேதங்களை வளர்த்து கொண்டிருக்கிற ஒருவன் தன்னை பகுத்தறிவாளன் என்று சொல்வது 1000 சனாதனவாதிகளுக்கு சமம். இப்படிப்பட்ட திருமாவளவன் தான் சனநாயகமாக சனாதனமான ஒரு மாநாடு நடத்தினார் திருச்சியில். அதுக்கு கூட அருந்ததிகள் கூட்டமாக கிளம்பி போனாங்க. இப்படி ஒட்டுமொத்த அருந்ததிக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டு அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் என் கட்சியில் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்கன்றது தான் அவருடைய நிலைப்பாடு. உத்தரப்பிரதேசத்தில், இதே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இருக்காங்க. மாயாவதி வந்து அருந்ததி, அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற அருந்ததி புரிஞ்சுக்கோங்க, அந்த ஊரில் இருக்கிற செருப்பு தைக்கும் சமூகத்தை சேர்ந்த ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த மாயாவதி என்பவர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு அருந்ததி போன்ற ஒரு சமூகம், அங்கே அவங்க தான் ஆதிக்க சாதி, ஆதிக்க தலித், சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி பறையர் சமூகம் மாதிரி இருக்கக்கூடிய சில சமூகம் அங்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அங்கே மைனாரிட்டியாக இருக்காங்க. ஒரு தேவேந்திர மாதிரி இருக்கக்கூடியவங்க அங்கே மைனாரிட்டியாக இருக்காங்க, விவசாயம் சார்ந்த தொழில் புரிகிறவங்களாம். இப்போ அவங்களை ஒடுக்கும் எண்ணமுடைய மாயாவதி வந்து அங்கே உள்ளிட ஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கு
நான் தலித் சமூகத்துக்கானவன், நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான சொல்லக்கூடிய தேசிய அளவில் நான் ஒரு தலித் சமூகத்துக்கான தலைவர் சொல்லிக்கிட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் போயிட்டு வர்ற திருமாவளவன் என்ன செய்யறாரு? உள்ளிடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காரு. ஆக அவர் இங்கிருக்கும் பறையர்களுக்கும் நேர்மையா இல்லை, அவர் உலக அளவில் இருக்கிற பறையர்களுக்கும் அவர் நேர்மையா இல்லை. இப்படிதான் சீமான் ஒருத்தர் வந்து இங்க இருக்கும் தமிழருக்கும் நேர்மையா இல்லை, உலக அளவில் இருக்கிற தமிழர்களுக்கும் அவர் நேர்மையா இல்லை. திரள் நிதி வாங்கிறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் பெண்களோட ஆபாச லீலைகளை மாட்டி அசிங்கப்படுறதுக்கு தான் அவர் வந்து பயன்படுறாரு தவிர அவரால் தமிழ் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி திருமாவளவனாலும் தலித் சமூகத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படியான இவர்கள் நம்ம வந்து இந்த பொது சமூகத்துக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக வந்து சொல்லணும்னா அந்த மாரி செல்வராஜ் அண்ணன், பா ரஞ்சித் அண்ணன், இவங்கெல்லாம் வேற இருக்காங்க. இவங்களாம் தமிழ் சமூகத்துக்கு நல்ல ஒரு தொண்டாடிட்டு இருக்காங்க. தலித் ஒற்றுமைக்காக சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் கையில் இன்னொரு ஆயுதம் இருக்குது, அதை அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை. இதே திருமாவளவன் அவர்கள் வந்து நினைத்திருந்தால் அருந்தர்கள் ஆதித்தமிழர்கள் தான், அவர்கள் வந்து இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் தான்றதை சும்மா பொத்தாம்பதாக சொல்ல வேணாம். சக்கிலியர் வரலாறுன்ற ஒரு புத்தகத்தை அண்ணன் மதிவன் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது குறை இருக்குது, தப்பு இருக்குங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தவறுங்க அப்படி சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் வந்தேறிதாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஆதித்தமிழர்கள்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லட்டும், ஏற்றுக்கிறோம். ஆனால் அவர் அதெல்லாம் செய்யலை. அந்த புத்தகத்தெல்லாம் வாசிக்கல. அந்த புத்தகம் வெளியிட்டாங்களாம் வெளியிடலையான்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பிஸி, பெரிய பிஸி. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மட்டும் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், அவர் மட்டும் அருந்தர்கள் ஆதித்தமிழர்கள் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு மீடியா முன்னாடி கொடுக்கட்டும். நான் இந்த பேரவையில் இல்லைங்க, ஆதித்தமிழர் பேரை விட்டு வெளியே போயிட்டு நேராக திருமாவளவன் கட்சியில் வீசிக்கலை போய் சேர்ந்துடுறேன். செய்யட்டும், சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள். அதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களே, செய்யறதே இல்லையே. இன்னமும் அருந்தர்கள் மட்டுமே வந்தாங்க ஆந்திராலன்னு சொல்லி கேட்குற மனநிலை தான் அவர் இருக்கார். அவர் மனநிலையை வந்து மறுபடியும் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அதை செஞ்சு அவர் சரி பார்த்துட்டு தான் அவர் ஒரு முடிவுக்கு வரணும். இன்னமும் திரும்ப தலித்துகள் மத்தியில் இருக்கிற அருந்தர்கள் மீது நடக்கும் வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாருன்னா அவர் எங்களுக்கு ஹிட்லர் தான். அவர் என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக தானே மேடையில் வந்து நின்றுட்டு அருந்தர்கள் ஆதித்தமிழர்கள் சொல்லணும். வெறுமனே வன்னி அரசு அவர்களோ இல்லை மாலனன் அவர்களோ பேசிட்டு போகிறதுனால இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும், அருந்தர்கள் ஆதித்தமிழர்கள் தான், இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்வதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை தீரும். இது அவர்கிட்ட மட்டும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் வந்து இந்த பாரஞ்சித்தனை என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தங்கலான் படத்துலேயே இந்த சீனை வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுத்துருக்கலாம். எங்களுக்கு அழகான ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. அவர் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அவர் அதை நழுவ விட்டார். தங்கலானில் வந்து ஆரத்தின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து அவங்க சமூகத்தோட பேசிட்டு இருக்க மாதிரி சொந்த காட்சியும் காட்ட மாட்டாங்க. ஏதோ மந்திரம் ஓதிட்டு இருப்பாங்க, ஏதோ ஏதோ மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க மாதிரி காட்சி இருக்குமே தவிர அந்த காட்சியில் எங்கேயுமே பேச்சு இருக்காது. அதில் ஒரே ஒரு பேச்சு, ஒரே ஒரு டைலாக் மட்டும் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் வச்சிருந்துருக்கலாம். என்ன வச்சிருக்கலாம்னா, அதாவது தங்கலான் வந்து அந்த ஊருக்கு வேட்டையாடி வர்றாரு, அந்த தங்க வேட்டைக்காக வர்றாரு. வரும்போது எதிர்த்தாக்குதல்கள் வந்து நாகர்கள் பண்ணுறாங்க, தங்கத்தை எடுக்க விட மாட்டாங்க. அப்போ அந்த ஆரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வந்தேரிகளை ஒழிக்க வேண்டும், இந்த வந்தேரிகள்னு சொல்லி தங்கலானையோ இல்லை அந்த வந்த மக்களையோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஆரத்தி ஒரு வார்த்தை, அவன் வந்தேரி இல்லை, அவங்களும் நம்முடைய மக்கள் தான், அவங்க வந்து இன்றைக்கி நம்ம மறந்து போயிட்டாங்க, இப்போ திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்களுடைய ஆரத்தி கூட இருக்கிற நாகர்களுக்கு அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சீன் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் அருந்தர்கள் வந்து வந்தேரிகள் இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கும். அந்த விவாதத்தை தெரிஞ்சு தவிர்த்தாரா தெரியாமல் தவிர்த்தாரா பாரஞ்சித்தவர்கள்ன்றது தெரியல. இனி காலப்போக்கில் தான் அவர் எந்த மாதிரி வெளிப்படுறாரு, அவர் எந்த மாதிரியான தொடர்ந்து பயணிப்போம், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மாரி செல்வராஜ் அண்ணனும் என்ன செஞ்சுருக்கணும்னா, இந்த மாதிரியான வந்தேரி பேச்சுக்களுக்கு வந்து முடிவு கட்டுற மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்றது நான் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு வகை தீர்வு. என்ன சொல்கிறேன்னா, அருந்தர்கள் வந்து ஆதித்தமிழர்கள் அல்லது தமிழர்கள் தான் அப்படின்றது குறித்தான விவாதத்தை வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் நடக்கணும். தமிழில் கூட ஏதோ நிகழ்ச்சியாக நடக்குது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கூட அருந்தர்கள் ஆதித்தமிழர்களா தமிழர்களா வந்திருக்கலான்ற ஒரு விவாதம் மேடை வைக்கலாமே. வச்சுட்டு அண்ணன் கோபிநாத் அவர்கள் அதில் வந்து பேசலாம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வந்தேரின்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் ஒருத்தவங்க சொல்ல போச்சுன்னு சொல்லி கூட ஒரு மீட்டிங் வச்சு பேசி இந்த சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்துக்கோட பிரச்சனையை அவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை வந்து இன்னும் பூதாகரமாகிறது வந்து தவிர்க்கப்படும். இப்படியான தவிர்ப்புகள் நம்ம ஏன் சொல்கிறோம்? இப்போ இந்த பிரச்சனையை வந்து பத்திரிகைகள்லையும் செய்தியாக வரணும், தலைப்பு செய்தியாக வரணும். என்ன கேட்டால் ஒன்று சொல்லணும்னா, அருந்தர்கள் ஆதித்தமிழர்களே திருமாவளவன் அதிரடின்னு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், தலைப்பு செய்தியாக வரணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன் அவங்க இல்லை செல்வாக்கா தலைப்பு செய்தியில் திருமாவளவன் அவர்கள் வந்ததே இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு செய்தியாக தலைப்பு செய்தியாக தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பத்திரிகைகளுக்கு அவர் ஒரு அழுத்தம் கொடுத்தாருன்னா இன்றைக்கி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை டோட்டலாக காலியாகுங்க.
இப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நாங்கள் எடுத்து உழைச்சி கையில் கொடுத்துட்டு நீங்களாம் அதை பண்ணுவீங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருமே இதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் அருந்தர்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு ஏன் நம்ம நாட்டிலேருந்து இட ஒதுக்கீடு பிரித்து தராங்கன்னு சொல்லியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை சீமான் வகையாராக்களும் அந்த பாரிசாலன்ற வகையாராக்களும் மன்னர் வகையாராக்களும் பேசிக்கிட்டே தெரியாங்களே. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில், வேறு நாட்டில் சொல்லலை, இந்த தமிழ்நாட்டில் எப்படி ஜெர்மனில் யூதர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, எப்படி இலங்கையில் ஈழத்தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, அந்த ஒடுக்குமுறைக்கு இந்த தமிழ் மண்ணில் அருந்ததிகள் மீது இந்த தமிழ் சமூகம் வெறுப்பு கொண்டு சில தாக்குதல் நடத்துறதுக்கான மிக சாத்தியக்கூறுகள் உருவாகிக்கிட்டே இருக்கு. இதை வந்து முன்னுணர்ந்து சமூக பொறுப்புள்ள தலைவர்கள் வந்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கான சில அறிக்கைகள், சில ஊடகங்களில், சில பத்திரிகைகளை சந்திப்பு, சில விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இதை சரி பண்ணணுமேன்ற தவிர இந்த பிரச்சனையை வந்து வெகுமே சாதாரணமாக முடிய போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பொய் எவ்வளோ தூரம் முன்னாடி போச்சோ அந்த பொய் போயிட்டு அதை வேலை செஞ்சுக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து திரும்ப செய்யும். ஆனால் உண்மை எவ்வளோ தான் பின்னாடி வரட்டிகிட்டே போனாலும் அதனால் அந்த பொய்யை பிரேக் பண்ணி முந்திருக்கான வாய்ப்பே கிடையாது. ஆக இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளணும்னு அறிந்து கொண்ட, குறிப்பாக சொன்னோம்னா இந்த சமூக நீதி களத்தில் நாங்கள் போராடுறோம், சமூக நீதிக்காக சாதி ஒழிப்பு களத்தில் நிற்கிறோம்னு நினைக்கிற அத்தனை தோழர்களுமே இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும். சீமான் விவகாரத்தில் அருந்தர்கள் தமிழர்களா இல்லை தெலுங்குகளான்னு விவாதம் நடந்துச்சு. ஆனால் அந்த விவாதம் வந்து முடிவில்லாத விவாதமாக இருந்துச்சு. அந்த விவாதத்தின் போதே இப்படியான ஸ்டேட்மெண்ட்டுகளை பாரஞ்சித் அவர்களும் அண்ணன் மாரிசிவாஜ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் முன் வச்சு தான் வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைலாம் அப்பயே காலியாக இருக்கும். ஆனால் அவங்க யாரும் முன் வைக்கலை. நாங்கள் அவர்களோடு நிற்கிறோன்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் அவங்க வந்து சொல்லலை. அதுக்காக ஆந்திராவிலேருந்து வந்தது ஒரு இழிவான்ற பிரச்சனைக்கு நாங்கள் போகவே கிடையாது. ஆந்திராவிலேருந்து வந்தால் என்ன இழிவா? ஒருவேளை ஆந்திராவிலேருந்து வந்தாங்க அப்படின்னா எனக்கு அசிங்கமாயிருமா? அதுலேயும் ஒரு இழிவுகளே, ஆந்திரா இந்தியாவில் தானே இருக்குது, அதை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக நடக்குது, கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சிக்கல். வெறுப்பு பிரச்சாரத்துக்கு அவங்க வேற எதையே கையில் எடுத்துக்கலாம். அதாவது நாயக்கர் காலத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து வந்தோம்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு நாயக்கர் மேலே வெள்ளைக்காரன் மேலே ஏன் இவ்வளோ கோபம்ன்றது எனக்கு தெரியும். இந்த பாசிச சனாதனவாதிகளுக்கு இந்த நாயக்கர்கள் மேலேயும் வெள்ளைக்காரர்கள் மேலேயும் ஏன் கோபம்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்களுடைய வெள்ளைக்காரர்களையும் எதிர்த்தவங்க நாங்கள் தான், நாயக்கர்கள் வருகையும் எதிர்த்தவங்க நாங்கள் தான். அந்த ரெண்டையும் எதிர்த்து நாங்கள் வந்து பிற்காலத்தில் அவர்களுக்கு ஆதரவாக மாறுறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து முதலில் சனாதனத்தை ஆதரித்து இந்த நாட்டுக்கு நுழைஞ்சாலே தவிர அவர்கள் இறுதியில் சனாதனவாதிகளாக இல்லை, சாதி ஒழிப்பு பணிகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் பரவிக்கிட்டே இருக்குது. அங்கிட்டு போனால் வெள்ளைக்காரன் மேலே வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இந்த பக்கம் சவுத் இந்தியாவில் நாயக்கர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி சாதி ஒழிப்பு வேலைகளை இறுதி கட்டத்தில், அதாவது ஆரம்பத்தில் செய்யலை, இறுதி கட்டத்தில் நாயக்கர்கள் கையில் எடுத்தாங்க. நாயக்க முறைன்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்து நாயக்கர்கள் வந்து எல்லா ஜாதியும் நாயக்கராயிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நடந்துச்சு. அப்போ எல்லா ஜாதியும் மன்னராகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. வரி வசூல் பண்ணுற உரிமைகள் வந்து எல்லா சாதிக்கும் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது வேற கதை. இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும், தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், குறிப்பாக மாரிசிவாஜனுக்கும் தெரியும். ஆனால் அவங்க எல்லாரும் படிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எப்போ வெளிப்படுத்தி எப்போ பேசுவாங்க, நாங்கள் அது வரைக்கும் எந்த சூழ்நிலை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், இன்னும் எந்தெந்த இழிவு நிலைக்கு போகிற வரைக்கும் இவங்க எங்களை சோதிச்சுட்டு இருப்பாங்கன்றதும் காக்க வச்சுட்டு இருப்பாங்கன்றதும் தெரியல. அதனால தான் நாங்கள் வந்து ஆதித்தமிழர்களாய் எங்களை ஆதித்தமிழர் பேரவையில் வந்து இணைச்சிக்கிட்டு ஐயா அதியமானுடைய குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக நாங்கள் அவர் கூட கை கொடுத்துருக்கோம். ஐயா அதியமானை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்கிறது தலைவன் இல்லை, அந்த மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யணும், அவன் தான் தலைவன் அப்படின்றது ஐயா அதியமானுடைய நிலைப்பாடு. கிட்டத்தட்ட அது சொன்னது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். ஆனால் ஐயா அதியமானுடைய நிலைப்பாடும் அதுதான். அதனாலேயே இந்த சமூகத்தில் வந்து சீர்திருத்த நடைமுறைகளுக்கு எல்லாமே முயற்சி செய்வார். சடங்கு சம்பிரதாயம், கோவில் கும்பாபிஷேகம் போன்ற இந்து மத நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தன்னை வந்து உங்களுக்கு பிடிச்ச நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி அவர் எந்த சமரசம் செஞ்சதே கிடையாது. குறிப்பாக ஆதித்தமிழ் பேரவையில் இருந்துட்டு பல பேர் வெளியே போயிருக்காங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலைவர் நடத்துக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அது பிரச்சனை அவர் கிடையாது. அவர் வந்து இந்த சமூகத்துக்கு எது நல்லது, இந்த சமூகத்துக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதில் நாம் எந்த அளவுக்கு தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மக்களுக்காக நிற்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்குறேன். அப்படிப்பட்ட அதியமான் ஐயா அவர் தலைமையில் நாங்கள் திரண்டிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் ஆதித்தமிழர்கள் இந்த சமூகத்துக்கு நிரூபிப்போம். எப்படி உள்ளிட ஒதுக்கீடை நாங்கள் வென்றெடுத்தோமோ நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஆதித்தமிழர்கள் நிரூபிப்போம். சக்கிலே வரலாற்ற ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கோம். எங்களை விமர்சனம் பண்ணுறவங்க அந்த புத்தகத்தை ஒரு முறை வாசிச்சு பாருங்கள். அண்ணன் மதிவரன் அவர்கள் கல்வெட்டு செப்பேடுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆதாரங்கள் எடுத்து முன் வச்சிருக்காரு. எடுத்து வாசிக்கிட்டோம். வாசிக்கும் போது எல்லாமே சரியாக மாறும். குறிப்பாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அவங்களாம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து அருந்தர்கள் பற்றியான ஒரு ஆய்வை வந்து அவங்க தவிர்த்து கொண்டே வந்தார்கள். தற்போதாவது அதை செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு தமிழ் மண்ணுக்கே ஏற்படக்கூடிய ஒரு அவமானத்திலேருந்து
இந்த தமிழ் மண்ணை, இந்த தமிழ்நாட்டை, தந்தை பெரியாரின் மண்ணை நாம் மீட்கெடுக்க முடியும். அண்ணன் திருமாவளவன் அவருடைய வளர்ச்சியை பார்த்து தான் நாங்களாம் அரசியலுக்குலாம் வரணும்னு நினச்சோம், சமூக பணி பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அவர் இந்த மாதிரியான ஸ்டாண்டில் மாறி இருப்பார் நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் திருந்துவார்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடைசியாக அவர் மீது எங்களுக்கு எந்த ஒரு வன்மமும் கிடையாது. இதை அவர் புரிஞ்சுக்கணும், அவர் தன்னை திருத்திக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள். அதை அவர் புரிஞ்சு தன்னை மாற்றிக்கொள்ள, இல்லை என்ன உண்மை இருக்குன்ற தேடி தெரிந்து கொள்ளவாவது அவர் தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மட்டும் இந்த வீடியோ மூலம் சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஜெய் பீம்.